ஸோ வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் அண்ட் செகண்டரி அக்ரிகல்ச்சர். ஸோ அதில் நான் உங்களுக்கு நடத்த போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுசஸ். ஸோ இதை நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்க்கணுன்னா இதில் முக்கியமாக நம்ம இது பண்ண போகிறது வந்து பேசிவ் சோலார் கைடன்ஸ் க்ரீன் ஹவுசஸ். ஸோ சோலார் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய க்ரீன் ஹவுசஸ், அதே மாதிரி ஹாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரீன் ஹவுஸ் ட்ரையிங். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது. இதில் பேசிவ் சோலார் க்ரீன் ஹவுஸ்ன்றது வந்து நம்ம கவரிங் மெட்டீரியல் மூலியமாக பண்ணக்கூடியது தான். அதனால் நம்ம இந்த இதில் ஹீட்டிங் சிஸ்டம், அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் ட்ரையிங், ஸோ இது மாதிரி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்புறம் எக்கனாமிக் அனலைசிஸ் தான் இந்த லெக்சர்ஸும் நம்ம நடத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்ட்ரோ ஆஃப் டெஃபினிஷன் இந்த லெக்சருக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஹீட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து எதுக்காக நம்ம இதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் என்ன தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த ஹீட் லாஸ்ன்றது வந்து அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அதை தடுக்கிறது மூலியமாக நம்ம உள்ளார அந்த பிளான்ஸுக்கு தேவையான பர்டிகுலர் டெம்பரேச்சர் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால் குவாலிட்டி அதே மாதிரி குவான்டிட்டி ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஹீட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீட்டிங் சிஸ்டம் பற்றி சொல்லியாச்சு, டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. ஸோ அது எப்படிலாம் அந்த ஹீட் லாஸ்ன்றது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அப்புறம் ரேடியேஷன். ஸோ இந்த 3 ப்ராசஸ் மூலியமாக தான் நடக்குது. அதனால் இந்த ஹீட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கணும். ஸோ அதன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டுன்றது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவுட் சைட் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வெளியே போகுதோ அதே அளவுக்கு இந்த ஹீட்டிங் சிஸ்டம் மூலியமாக உள்ளாரையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்க முடியும். அதே மாதிரி அந்த ஹீட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு எஃபிஷியண்டாக காம்பன்சேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஹீட்டிங் சிஸ்டம்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ஹீட்டிங் சிஸ்டம் பற்றி இப்போ பார்த்தோம்னா, ஸோ இந்த ஹீட்டிங் சிஸ்டம் வந்து அந்த கண்டக்ஷன், இன்ஃபில்ட்ரேஷன், ரேடியேஷன் மூலியமாக போகக்கூடிய ஹீட்டை வந்து திருப்பி காம்பன்சேட் பண்ணக்கூடியதாக இருந்தாவே ஒரு போதுமான அளவு. ஸோ அதனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 பாப்புலர் டைப் ஆஃப் ஹீட்டிங் சிஸ்டம் வந்து க்ரீன் ஹவுஸில் அடாப்ட் பண்ணாத இதை மட்டும் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஹீட்டர் சிஸ்டம். ஸோ யூனிட் ஹீட்டர் சிஸ்டம்னா எதுவும் இல்லைங்க, ஒரு பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ பாய்லர்ஸில் வந்து அதுக்கு தேவையான ஃபியூலை வச்சு எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஹீட்டை வந்து ஸோ பைப்ஸ் மூலியமாக உள்ளார கொண்டு வந்து கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஹீட்டர் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமன், அப்புறம் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. பட் ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேட் ஆஃப் ஹீட்டிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாறும். ஸோ பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபியூவல் எக்ஸ்பென்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஹீட்டர் சிஸ்டமில் வேரி ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் வந்து சென்ட்ரல் ஹீட்டிங் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் ஹீட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து யூனிட் ஹீட்டிங் சிஸ்டமோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக யூனிட் ஹீட்டர் சிஸ்டமில் ஹீட்டையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த செகண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் அப்படின்னா ஸ்டீம். ஸோ பாய்லர்ஸ் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோ இல்லை தண்ணியை வந்து வாட்டர் வேப்பராவோ இல்லை ஸ்டீமாவோ க்ரீன் ஹவுசஸ்குள்ளே கொண்டு வரும்போது ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் ஆகும். ஸோ இது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டிங் ஹீட் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சம் ஆஃப் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா கண்டக்டபிள் மெட்டீரியல்ஸ் மூலியமாக ஒன் சைட் ஆஃப் தி எண்டில் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, செகண்ட் சைடில் வந்து ரிலீவ் ஆகிற மாதிரி மெக்கானிசம் செட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தேர்ட் சைட் சிஸ்டம். அந்த ஃபோர்த் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஒன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அதே மாதிரி ஹைடெக் க்ரீன் ஹவுசஸில் வந்து ரொம்பவே அடாப்ட் ஆகிட்டு இருக்கக்கூடியதும் ஒன்று தான். ஸோ இது வந்து ஒரு வயபிள் ஆப்ஷனாக ஸ்மால் ஸ்கேல் இதுக்கு வந்து கிடையாது. ஸோ ஃபோர்த் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோலார் ஹீட்டிங் சிஸ்டம். ஸோ இது பேசிவாக இருந்தாலும் அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து அது கரெக்டாக இருக்கணும். ஸோ சோலார் எனர்ஜி வந்து சன்னில் வந்து எப்பயுமே கிடச்சிருக்கணும். ஒருவேளை வெதர் கண்டிஷன்ஸ் மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் சிஸ்டம், ஸோ இந்த மீது 3ல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஃபோர்த் வந்து ஒரு வயபிள் ஆப்ஷனாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீட்டிங் சிஸ்டம் பார்த்தாச்சு. அந்த ஹீட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் தான் வாட்டர் அண்ட் ராக்ஸ். ஸோ வாட்டர் அண்ட் ராக்ஸ் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால என்ன அப்படி மாறும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுசஸில் வாட்டர் அண்ட் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 kg ஆஃப் வாட்டர் வந்து 4.23 கிலோஜூல் ஆஃப் ஹீட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஒரு 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது இதே ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.83 கிலோஜூல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுவும் 1 டிகிரி ரைஸ் ஆகும்போது. ஸோ இந்த வாட்டரும் ராக்ஸும் வந்து உள்ளார ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த வாட்டர் அண்ட் ராக்ஸ்
ஸ்டோரி சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ஆஃப் காயில்ஸ் அப்புறமேட்டு வாட்டர் யூனிட் ஹீட்டரோட கம்பைன் ஆகிட்டு வாட்டர் காயிலோட கம்பைன் ஆகிருக்குது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டமில். அது ஏன் நம்ம வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து அரௌண்ட் 3 to 4 times ஆஃப் தி ராக்கை விட ஹீட் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதனால் வந்து வாட்டர் ஸ்டோர் சிஸ்டம்ன்றது ரொம்பவே அடாப்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ். ஸோ நம்ம க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷனில் என்ன தான் குவாலிட்டி குவான்டிட்டி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலும் அதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டட் கல்டிவேஷன்னாவே எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் ஒன் தான். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஒன் தான். பட் அதெல்லாம் எதில் காம்பன்சேட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அந்த குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஓப்பன் ஃபீல்ட் அக்ரிகல்ச்சரோட ஹையாக கிடைக்கும். ஸோ பெஸ்ட் இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், டிசீஸ் இன்சிடென்ட்ஸாக இருக்கும், நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் தான். ஸோ அதன் மூலிமா இது காம்பன்சேட் ஆகும். பட் ஆனால் இதே ஒரு நார்மல் பெனிஃபிட்டாக ஒரு சிஇஏ வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்ட் அக்ரிகல்ச்சரோட டிபெண்ட் பண்ணோம்னா அது வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். காரணம் என்னென்னா ஒரு சில ரீஜன்ஸில் ஒரு சில கிராப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரக்சரும் தேவையே இல்லை. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராப்ஸால் ஈஸியாக வளர முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரக்சர் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் மணிட்டே சொல்லலாம். காரணம் என்னென்னா அந்த கிளைமேட்டிக் ரீஜன்ஸுக்கு பர்டிகுலராக அந்த கிராப் வந்து ரொம்பவே ஷூட் ஆகும். ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துலையே நம்ம கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரக்சரை இது பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து தேவையே இல்லாத ஒன்று. ஸோ அந்த மாதிரி ரீஜியன்ஸை பொறுத்தளவில் ஓப்பன் அக்ரிகல்ச்சர்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் ஒரு சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ், அதாவது அந்த இடத்துல அந்த செடியை வளர்க்க முடியாது, பட் அதோடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த இடத்துல அதிகம்னும் போது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரக்சர் போகிறது வந்து பெனிஃபிட்டட் ஒன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட். ஸோ கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொடக்டட் கல்டிவேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ மிஸ்ட் சேம்பருக்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும், இதே ஷேட் நெட்டுக்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும், க்ரீன் ஹவுஸ்க்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும், கிளாஸ் ஹவுஸ்க்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது ப்ரொடக்டட் அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஒவ்வொரு கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். பட் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபீல்ட் லெவல் கல்டிவேஷன் பண்ணும்போது மல்ச்சிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன்றுட்டே சொல்லலாம். காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பிளான்ட்ஸுக்கு மட்டும் ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு இல்லைங்க, வீட்ஸுக்கும் வந்து அதிகமாக ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால் மல்ச்சிங் ப்ராசஸ் மூலிமா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் லேண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறது மூலியமா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இது லீஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒவ்வொரு யூனிட் ஆஃப் லேண்ட் காஸ்ட் பார்க்கும்போது இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இப்போ கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை இது பண்ணும்போது இந்த ஃபார்மர்ஸ் வந்து மல்ச்சிங்கையும் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் சிஸ்டமோட டெவலப் பண்ணிக்கணும், அதே மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ். அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸோட இந்த க்ரீன் ஹவுஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கமோட எவாலுவேட் பண்ணணும். அதே மாதிரி நெட் ரிட்டர்ன் ஆஃப் தி யூனிட் ஏரியா பேசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆவரேஜ் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் அப்ராக்சிமேட்லி 85% ஆஃப் தி டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ்க்காக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அதோடைய மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி பிளான்ஸ் அடாப்ட் பண்ணுறது. ஸோ டெக்னிக்கல் லேபர்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸில் தேவைப்படும். ஸோ இனிஷியல் இருந்தாலும் நம்ம வேஜஸ்க்கு தான் அதிகமாக செலவு பண்ணுவதை தவிர மற்ற செலவுகள்ன்றது வந்து இந்த கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸில் ரொம்பவே கம்மி. ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஹவுஸ் ட்ரையர்ஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ் ட்ரையர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுசஸில் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ சோலார் கலெக்டர் மூலியமாக இந்த க்ரீன் ஹவுஸ் ட்ரையர்ஸ்ன்றது வந்து க்ரீன் ஹவுஸ் சிஸ்டமில் அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூஃபும் வாலும் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ட்ரையர்ஸில் ஒரு சில மாடிஃபிகேஷன் மூலியமாக டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது கிளாஸ், ஃபைபர் கிளாஸ், அப்புறம் யூவி ஸ்டெபிலைசர் பிளாஸ்டிக், அப்புறம் பாலிகார்பனேட் ஷீட்ஸ் மூலியமாக இந்த க்ரீன் ஹவுஸ் ட்ரையர்ஸை வந்து உருவாக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு 3 ட்ரையர்ஸை பற்றி தான் நான் இதில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ட்ரையர், அடுத்து செகண்ட் வந்து பாக்ஸ் ட்ரையர், அடுத்து சோலார் கேபினட் ட்ரையர். ஸோ டென்ட் ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப், அப்புறம் சிம்பிள் ஒன்னுட்டே சொல்லலாம். ஸோ இதை பில்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதில் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்டன் போல்ஸில் வந்து பிளாஸ்டிக் ஷீட் ஃப்ரேம்ஸை கவர் பண்ணிட்டு
ஒவ்வொரு பேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருவாங்க. ஸோ இந்த டென்ட் ட்ரேஸ்ன்றது ஈஸி ஒன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ட்ரே. ஸோ பாக்ஸ் ட்ரேன்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் ஃபுட் ட்ரையிங் ப்ராசஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ட்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் மெயின்லி சோலார் டிபெண்டன்ட். ஸோ சூரிய ஒளியை நம்பியே தான் இருக்கக்கூடியது. இப்போ ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த பாக்ஸ் ட்ரேஸில் நடந்ததுனால ஆர்டிஃபிஷியல் ஹீட்டிங் சிஸ்டம் வச்சு இந்த பாக்ஸ் ட்ரேங்க இது பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு உட்டன் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிட் மூலியமாக இதை அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் பாக்ஸ் ட்ரே. அடுத்து வந்து சோலார் கேபினெட் ட்ரேயர். ஸோ இந்த கேபினெட்ல ட்ரேயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டை கம்பேர் பண்ணது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஒன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வுட் அப்புறம் மெட்டல் பாக்ஸஸ் மூலியமாக இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒவ்வொரு ட்ரேஸ்லேயும் ஐசோலேட் பண்ணி வச்சிருவாங்க. செல்ஃப்ஸில் வந்து ட்ரையிங் கேபினெட்ஸாக வச்சு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ஒவ்வொரு செல்ஃப்லையும் வச்சிருவாங்க. ஸோ இந்த சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ட்ரையருக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டைப் அப்படின்னா டைரக்ட் சோலார் ட்ரையர்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரைஸ். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.